ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை கலப்பட மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மனு ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், சரத்குமார்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் தரத்துல இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்துச்சு. டைரக்டர் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு, எங்க படத்தை துரந்தர் படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க, இது ஒரு வித்தியாசமான ஸ்பை த்ரில்லர் படம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. கதை 1966 ஒரு நியூக்ளியர் பாம் தயாரிக்க தேவையான சில மூலப்பொருட்கள் இருக்கிற ஒரு பெட்டியை அமெரிக்கா இமயமலையில விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பெட்டியை பல வருஷமா அமைப்புல இருக்கிற சரத்குமார் பாதுகாத்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் ரஷ்ய ராணுவம் அந்த பெட்டியையும் எடுத்துட்டு சரத்குமாரையும் சிறைப்படுத்திட்டு மாஸ்கோவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரை மீட்கிறதுக்காகவும் அந்த பெட்டியை திரும்ப கொண்டு வர்றதுக்காகவும் மஞ்சு வாரியர், ஆர்யா, கௌதம் கார்த்திக்னு ஒரு மிஷனா கிளம்புறாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட முதல் பாதி உண்மையிலே விறுவிறுப்பாவே நகருது. ஆரம்பத்துல வர அந்த ஹிமாலயன் லொகேஷன், ஆர்யா அனேகாவோட காதல் காட்சிகள், ஒரு கமர்ஷியல் ஸ்பைஸ்ல இருக்கு என்ன தேவையோ அது கரெக்டா இருக்கு. குறிப்பா ஆர்யா, கௌதம் கார்த்திக் ரெண்டு பேருமே ஸ்கிரீன்ல வரும்போது அந்த எனர்ஜி ரொம்ப அருமையா இருக்கு. மஞ்சு வாரியர் ஒரு ரகசிய உளவுத்துறை அதிகாரியா ரொம்ப கம்பீரமாவும் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாவே பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் லொகேஷனை காட்டின விதம் ஒரு ஹாலிவுட் தரத்தை பாக்குற ஃபீல் கண்டிப்பா கொடுக்குது. பின்னணி இசையும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அங்கங்க சில பழைய காலத்து சென்டிமெண்ட் சீன்களும் வருது. படத்தோட ரெண்டாம் பாதி கொஞ்சம் தடுமாறுற மாதிரிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா முதல் பாதியில இருக்கிற அந்த வேகம் ரெண்டாம் பாதியில ரொம்பவே மிஸ் ஆகுது. ஸ்பை த்ரில்லர் படத்துல லாஜிக் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பல இடங்கள்ல இதை ஏதோ படத்துல பாத்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா வருது. குறிப்பா ஆர்யா, அத்துல் ரவி ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் இது பழைய காலத்து ஃபார்முலா மாதிரிதான் இருக்கு. ஒரு பக்கம் ஸ்பை த்ரில்லர்னு மாடர்னா கதை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சென்டிமெண்ட் காட்சிகள் படத்தோட ஒட்டாத மாதிரியும் ஃபீல் ஆகுது. இயக்குனர் மனு ஆனந்த் ஒரே படத்துல பல கதைகளை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனாலதான் கதை அங்கங்கேயும் சிதற மாதிரி இருக்கு. பல ஸ்பை த்ரில்லர் காட்சிகள் ரிப்பீட் மோட்ல வர்றது கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யுது. சென்னை மகாபலிபுரத்துல நடக்கிற G20 மாநாட்டுல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது தகவல் வருது. அந்த தாக்குதலை ஹீரோக்கள் எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கறது முடிவா கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் சீன்ல மஞ்சு வாரியர் பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்ஷன் மூவ் எல்லாமே அவ்வளவு நேச்சுரலாவும் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கலாம். வில்லனோட நோக்கம் அது ஹீரோக்கள் முடிக்கிற விதம் அப்படின்னு ரொம்ப சுலபமா முடிச்ச மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆக மொத்தத்துல மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி வைஸ் படம் அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா திரைக்கதையில சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா ஆர்ட் டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங்னு எல்லாமே டாப் கிளாஸா இருக்கு. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர்னு எல்லாருமே தங்களோட முழு உழைப்பையும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு முழுமையான ஸ்பை த்ரில்லர் படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. திரைக்கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். படத்துல இருக்கிற ஆக்ஷனுக்காகவும் அந்த விஷுவலுக்காகவும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.